வணக்கம். ஒரு பொருள நம்ம ஊர்ல ஹிட் ஆக்குறதே ஒரு பெரிய விஷயம். அப்போ அதே உலகம் முழுக்க கொண்டு போறதுன்னா சும்மாவா? வாங்க, ஒரு சின்ன ஐடியா எப்படி ஒரு குளோபல் சக்சஸ் ஆகுதுங்கிறதுக்கான அந்த சீக்ரெட் ப்ளூ பிரிண்ட் பத்தி இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப் திடீர்னு பார்த்தா ஒரே டைம்ல பல நாடுகள்ல ரிலீஸ் ஆயிருக்கும். அது எப்படி? இது எப்படி சாத்தியமாகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது ஒன்னும் மேஜிக் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பக்காவான ரொம்ப நுணுக்கமா வேலை செஞ்ச ஒரு பிளான் இருக்கு. பாருங்க, குளோபல் சக்சஸ்ங்கிறது அதிர்ஷ்டத்துல வர்றதில்ல, அது ஒரு தெளிவான திட்டமிடலால உருவாக்கப்படுறது. இந்த பிளானுக்கு பேரு தான் உலகளாவிய வெளியீட்டு டைம்லைன். இது ஏதோ சாதாரண கேலண்டர் இல்லைங்க. ஒரு கம்பெனியோட உலகளாவிய கனவை நிஜமாக்குறதுக்கான ஒரு முழுமையான ரோட் மேப் இது. சரி, அப்போ இந்த குளோபல் ஜேர்னியை எப்படி ஆரம்பிக்கிறது? பொதுவா இந்த முழு பிளானையும் 4 முக்கியமான கட்டங்களா பிரிச்சிருக்காங்க. இதுதான் வெற்றிக்கான வழி. இந்த 4 ஸ்டெப்ஸையும் பாருங்க. முதல்ல ரிசர்ச், அப்புறம் சட்ட ரீதியான வேலைகள், அதுக்கப்புறம் ஒரு சின்னதா டெஸ்ட் லான்ச், கடைசியா பிரம்மாண்டமான முழு வெளியீடு. இதுல ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு அடித்தளம் மாதிரி. கட்டம் இதுதான் பேஸ்மெண்ட். ஒரு கம்பெனி புதுசா ஒரு நாட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த மார்க்கெட்டை பத்தி முழுசா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அங்க மக்களுக்கு என்ன தேவை, போட்டி எப்படி இருக்கு, அவங்க கலாச்சாரம் என்ன விலை வைக்கலான்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு கண்ட்ரி அனாலிசிஸ் ரிப்போர்ட் தயார் பண்ணுவாங்க. ரீசர்ச் எல்லாம் முடிஞ்சதும் அடுத்தது ஆக்ஷன் தான். இந்த ஸ்டேஜ்ல தான் கம்பெனியை அந்த நாட்டுல சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்றது, அங்க இருக்கிற பார்ட்னர்ஸ் கூட ஒப்பந்தம் போடுறதுன்னு எல்லா வேலையும் நடக்கும். பிசினஸ் பண்றதுக்கான அதிகாரப்பூர்வமான முதல் அடி இதுதான். இப்போ எடுத்த எடுப்புல முழு மார்க்கெட்லயும் இறங்கிட மாட்டாங்க. முதல்ல ஒரு சின்ன ஏரியாலேயோ இல்ல ஒரு குறிப்பிட்ட குரூப் கிட்டேயோ மட்டும் பொருளை கொடுத்து பார்ப்பாங்க. இது ஒரு டெஸ்ட் டிரைவ் மாதிரி. இதை வச்சு கஸ்டமர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பிளான்ல ஏதாவது தப்பு இருந்தா அதையும் சரி பண்ணிக்கலாம். 3 ஸ்டேஜ்ல கத்துக்கிட்ட எல்லாத்தையும் வச்சு இப்போ மெயின் பிக்சருக்கு ரெடி ஆவாங்க. இந்த கட்டத்துல தான் மார்க்கெட்டிங் எல்லாம் படு ஜோரா நடக்கும். தயாரிப்போ நாடு முழுக்க எல்லாருக்கும் கிடைக்கும். சொல்லப்போனா உண்மையான ஆட்டம் இங்கதான் ஆரம்பிக்குது. ஒரு கம்பெனி மட்டுமே தனியா இந்த பிரம்மாண்டமான வேலையை செஞ்சிட முடியாது. இதுக்கு பின்னாடி பல டிபார்ட்மெண்ட்ஸ் சேர்ந்த ஒரு பெரிய டீமோட உழைப்பு இருக்கு. பாருங்க, இது ஒரு டீம் கேம் மாதிரி. மார்க்கெட்டிங் டீம் அந்தந்த ஊர் மக்களுக்கு புரியற மாதிரி விளம்பரங்களை மாத்தும்போது, ஆபரேஷன்ஸ் டீம் பொருளை கரெக்டா கொண்டு சேர்க்கிற வேலையை பார்ப்பாங்க. டெக் டீம் ஆப்பை அந்தந்த நாட்டு மொழிக்கு மாத்துவாங்க. லீகல் டீம் நம்ம பிராண்ட், டெக்னாலஜி மாதிரி விஷயங்களை பாதுகாப்பாங்க. இப்படி எல்லாருமே சேர்ந்து வேலை செஞ்சாதான் ஜெயிக்க முடியும். சரி, பிளான் எல்லாம் போட்டாச்சு, வேலையும் நடக்குது. ஆனா நாம போற ரூட் கரெக்ட் தானான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்குத்தான் சில அளவீடுகள் இருக்கு. பணத்தை எப்படி செலவு பண்றாங்கன்னு பார்த்தாலே பிளானோட கதை புரிஞ்சுடும். பாருங்க, பெரும்பாலான பட்ஜெட் 4வது கட்டமான ஃபுல் லான்ச்க்கு தான் போகுது. அது சரிதான், ஏன்னா மார்க்கெட்டிங், ஆபரேஷன்ஸ்னு பெரிய செலவு அங்கதானே வரும். நம்ம ஜெயிச்சோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான வழி கஸ்டமர்ஸ் கவுண்ட் தான். பாருங்க, பைலட் லான்ச்ல கொஞ்சமா கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. ஆனா முழு வெளியீட்ல அந்த எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். இதுவே பிளான் சக்சஸ்னு சொல்ல போதுமானது. கஸ்டமர்ஸ் கவுண்ட தவிர இன்னும் சில முக்கியமான விஷயங்களையும் பாப்பாங்க. அதாவது, பிளான் பண்ண நேரத்துல மார்க்கெட்டுக்குள்ள வந்தோமா, எவ்வளவு சீக்கிரம் வந்தோம், அப்புறம் முக்கியமா போட்ட காசுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்ததா, இது எல்லாத்தையும் கவனிப்பாங்க. எவ்வளவுதான் பக்கவா பிளான் போட்டாலும் அப்பப்போ சில எதிர்பாராத சிக்கல்கள் வரத்தான் செய்யும் இல்லையா? அந்த மாதிரி சவால்களை எப்படி சமாளிக்கிறோங்கிறதுல தான் உண்மையான வெற்றியே இருக்கு. ஒரு நல்ல பிளானுக்கு இதுதான் அழகு. ஒருவேளை அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பெர்மிஷன் கிடைக்க லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்றது? அதுக்கும் ஒரு பேக்கப் பிளான் ரெடியா இருக்கணும். உதாரணத்துக்கு, அந்த நாட்டை இப்போதைக்கு ஹோல்டுல வச்சுட்டு அடுத்ததா லிஸ்ட்ல இருக்கிற நாட்டுல வேலைய ஆரம்பிக்கிறது. இதுக்கு பேரு தான் ஸ்மார்ட் பிளானிங். சரி, இப்போ இந்த முழு ப்ராசஸையும் பார்த்தாச்சு. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு கேள்வியை நம்மள நாமளே கேட்டுக்கணும். அதுதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி. அதாவது, சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பிளான் அந்த மார்க்கெட்டோட நிலைமைக்கு செட் ஆகுதா? நம்மகிட்ட அதுக்கு தேவையான ஆள், பணம் எல்லாம் இருக்கா? நம்ம கம்பெனியோட பெரிய லட்சியத்தோட இது பொருந்தி போகுதா? இந்த ஒரு கேள்விக்கு பதில் ஆமான்னு வந்தா, ஒரு உள்ளூர் ஐடியாவை உலக அளவுல ஜெயிக்கிறத யாராலையோ தடுக்க முடியாது.